ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஆகாப்பு அவனிடம், இதற்காக உடன்படிக்கை செய்து கொண்ட பின் உம்மை நான் அனுப்பி வைப்பேன் என்றான். அது சுதந்திரமாக அனுப்பி வைக்கிறேன், விடுவிக்கிறேன். ஆனால் இதுக்கான உடன்படிக்கை கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஆகாபு அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பின் அவனை அனுப்பி வைத்தான். அனுப்பி வைத்தான் என்பது அவனை விடுவித்தான் என்கிற பொருளில் தான் வருகிறது. ஆகாப்பு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை யாருக்கு செய்கிறான்? சிரியா நாட்டு அரசனாகிய பெனதாதுக்கு செய்கிறான். 2ஆம் பெனதாது. இப்போ 2ஆம் பெனதாது 2 முறை போரிட்டான். 2 முறையும் தோல்வி. முதல் முறை தந்திரமாக தோற்கடிக்கிறான் ஆகாப்பு. 2ஆம் முறை எந்த போரிடாமலே அவன் தோற்று போகிறான். அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட எல்லாருமே இவங்க இருக்கிற ஆட்டு மந்தைகளிடத்தில் தலையை கொடுத்து நீங்களே என்னை கொன்று அழிச்சிருங்க அப்படின்னு கொடுத்தது மாதிரி அவர்களுடைய நிலை இருக்கிறது. கொஞ்சம் பேரை கொண்டு அதிகம் பேரை 1,27,000 பேரை கொன்று அழிக்கிறான். அப்படின்னா இது இயல்பிலே நடந்ததல்ல. இறைவனுடைய திட்டமும் இறைவனுடைய வலிமையும் இந்த இஸ்ரேலின் படைகளுக்கு இல்லாவிட்டால் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தான் நம்ம என்ன தோன்றுகிறது. ஆகாப்பு என்கிறவன் பெரிய போரில் வல்லவன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பின்னால் அவன் மேற்கொள்கின்ற போரிலே அவன் வீழ்கிறான். அந்த போர் என்பது சிறிய போர் தான், மிகப்பெரிய போர் அல்ல. அந்த போரிலே அவன் தோற்று போகிறான் ஆகாப்பு. நம்ம 22ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். ஆகாப்புடைய வீழ்ச்சி அதான். எனவே இவன் இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு அழிக்க முடியாத வலிமை மிகு அரசனாக இருந்தான் என்று அவனுடைய வரலாறு நமக்கு சொல்லுவதில்லை. நாம் குறிப்பாக குறிப்பேட்டு புத்தகங்களை வாசித்தோம் என்றால் இந்த அளவுக்கு அவன் சிறப்போடு ஆட்சி செய்தான், வலிமை மிகு அரசனாக விளங்கினான் என்கிற குறிப்பு இல்லை. இந்த அளவுக்கு வெற்றிகளை எல்லாம் அவன் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவித்தான் என்று கூட இல்லை ஆகாப். ஆனால் இங்கே அவன் வலிமையும் போர் திறமையும் சிரியா நாடு என்பது ஏறக்குறைய இஸ்ராயல் நாட்டை விட பலம் மிக்க நாடு. அந்த நாட்டையே இவன் வீழ்த்தக்கூடிய நிலையில் இருந்தான் என்கின்ற போது அது இவனால் நடந்த செயல் அல்ல. நிச்சயமாக யாவேயினுடைய கைவன்மை. யாவே ஆகாப்பு என்கிற ஒரு மனிதனுக்காக நாட்டை பாதுகாக்கவில்லை, இஸ்ரேல் இனத்தை மீட்பதற்காக நாட்டை பாதுகாக்கிறார். அப்படி தான் நம்ம சிந்திக்கணும். கண்டிப்பாக ஆகாப்பு சிரியா மன்னனாகிய பெனதாதோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இறுதி பகுதி ஆகாப்பு கண்டிக்கப்படல். ஏன் கண்டிக்கப்படணும்? 20ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரை ஆகாப்பு கண்டிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இறைவாக்கினர் 3 முறை வந்துட்டு போயிட்டார். முதல் முறை முதல் பகுதியில் வந்தார், அப்புறம் 2ஆவது பகுதியில் 2ஆவது முறை வந்தார். இப்போ படையெடுப்பு சமயத்தில் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் படையெடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 3ஆவது முறை வந்தார். இனியும் அவர் வருவாரா? அந்த இறைவாக்கினர் ஆகாப்பு யாரால் கண்டிக்கப்படுகிறார் என்பதற்கான விடையை நாம் 20ஆம் அதிகாரம் 35 43 வரை பார்க்கலாம்.
35 வாசியங்கள். இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க தம் தோழன் ஒருவனை நோக்கி என்னை அடி என்றார். ஆக இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவர், மீண்டும் இறைவாக்கினர், பேர் சொல்லல. ஆக இந்த அதிகாரத்தில் இந்த பிரிவில் வருகிற 20வது பிரிவில் வருகிற இறைவாக்கினர் எல்லாருக்குமே பேரே இல்லை. ஒரு இறைவாக்கினர் என்று தான் சொல்லப்படுகிறது ஒழிய இவர்கள் பொதுவாகவே பேசப்படுகிறார்கள். இறைவாக்கு குழுவை சார்ந்த ஒருவர், அவரின் வாக்கிற்கிணங்க என்னை அடி என்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? ஒருத்தனை கூப்பிட்டு என்னை அடிங்கிறார். இறைவாக்கினர்கள் சில சமயங்களில் அடையாள செயல்களில் போதிப்பார்கள். அவர்கள் போதனையே அடையாள செயல்களாக இருக்கும். ஒருவேளை இந்த இறைவாக்கினருடைய செயல்கூடு கூட ஒரு அடையாள செயலாக இருக்கும். தன் தோழன் ஒருவனை நோக்கி என்னை அடி என்கிறார். அப்போ இறைவாக்கினர் தோழன்ட்ட சொல்கிறாரு, நீ என்னை அடி அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த தோழன் என்ன சொல்கிறான்? அவனோ அவரை அடிக்க மறுத்து விட்டான். எனவே இறைவாக்கினரை அவருடைய தோழன் அடித்து, அதனால் அவர் பாவத்தை கட்டிக்கொள்ள தயாராக இல்லை. இறைவாக்கினரை அடிக்கிறவன் இறைவாக்கையே அடிக்கிறான், இறைவனே இல்லை, இறைவாக்கையே அடிக்கிறான். யார் யார் இறைவாக்கு உரைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இருக்கிறவன் இறைவாக்கினருக்கு எதிராக அல்ல, இறைவாக்குக்கே எதிராக இருக்கிறான். அதனால தான் இங்கே ஆகாப்பு கண்டிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வில் தோழன் அவனை நோக்கி என்னை அடிய அப்படிங்கிறான். அவனோ மறுத்து விட்டான். அவர் அவனை பார்த்து, நீ ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் நீ என்னை விட்டு அகன்றவுடன் ஒரு சிங்கம் உன்னை அடித்து கொள்ளும் என்றார். இவனை அடிக்காதவனை பார்த்து, டே நீ என்னை அடிக்கலை, நீ போகிற வழியில் என்ன வரும்? சிங்கம் உன்னை சாப்பிட்டு போயிடும் என்று அவர் சொல்லுகிறார். அவ்வாறே அவன் அவரை விட்டு செல்கையில் ஒரு சிங்கம் அவனை கண்டு அடித்து கொன்றது. இறைவாக்கினர் சொல்ல மீறினதுனால இந்த இறைவாக்கினர் சொல்கிறாரு, என்னை அடிடா அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் அடிக்காமல் நான் அடிக்க முடியாது அப்படிங்கிறான். அதனால இந்த இறைவாக்கினர் என்ன பண்ணுறாரு? அவனை சபிக்கிறார். சபிப்பது மட்டுமல்ல, நீ எப்படி சாக போகிறாய் என்பதையும் தெளிவாக சொல்கிறார். ஆண்டவரின் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாதால் என்னை விட்டு அகன்றவுடன் ஒரு சிங்கம் உன்னை அடித்து கொள்ளும் என்றார். அவ்வாறே அவரை விட்டு செல்கையில் ஒரு சிங்கம் அவனை கண்டு அடித்து கொண்டது. 37. அதன் பிறகு அவர் வேறு ஒருவரை நோக்கி என்னை அடி என்றார். அம்மனிதனோ அவரை காயமுற அடித்தான். இப்போ 2வது மனிதன் அடிச்சிட்டான், முதல் மனிதன் அடிக்கலை. ஆனால் அடிக்காதனால, மீறினதுனால, இறைவனுடைய கட்டளையை மீறினதுனால அவருக்கு என்ன நிலை ஏற்படுகிறது? அவரை அடித்து கொள்கிற சிங்கம் அவரை தின்று விடுகிறது. அதன் பிறகு வேறொருவனையும் என்னை அடி என்று சொன்னபோது அந்த மனிதன் அடித்து விட்டான், காயமுற அடித்தான். அவ்விறைவாக்கினர் அங்கிருந்து சென்று தம் கண்களை கட்டிக்கொண்டு மாறுவேடத்தில் அரசனுக்காக வழியில் காத்திருந்தார். இப்பொழுது இந்த இறைவாக்கினர் இன்னொரு சிம்பாலிக் ஆக்ஷன், இன்னொரு செயலையும் செய்கிறார், அடையாள செயல் செய்கிறார். இப்போ அடித்த உடனே இவருக்கு காயம்பட்டு விட்டது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு? அந்த காயமுறை அடித்த உடனேயே இவர் அங்கிருந்து புறப்பட்டு தம் கண்ணை கட்டி கொண்டு மாறுவேடத்தில் அரசனுக்கு வழியில் காத்திருக்கிறார். இப்போ இவருடைய நோக்கம் என்னென்னா அரசனை சந்திப்பது. அரசனை எப்படி சந்திப்பது? குற்றுயிரும் கொலையுருமாக இவர் இருக்கிற நிலையை சந்திக்கணும். அதற்காகத்தான் இவரை இன்னொரு இறைவாக்கினர் அடிக்க சொல்கிறார். ஒரு இறைவாக்கினர் மறுத்துட்டார், இன்னொரு இறைவாக்கினர் அடிச்சிட்டார். அதுவும் எப்படி? சும்மா மெதுவாக அல்ல, அவருடைய உடலில் காயம் ஏற்படுகிற அளவுக்கு அவரை அடித்து விட்டார். தொடர்ந்து அவ்வழியே அரசன் வந்தபோது அவர் அரசனை அழைத்து, உம் அடியான் போர்க்களத்தினுள் நுழைந்தபோது ஒருவன் என்னிடம் ஓர் ஆளை கொண்டு வந்து இம்மனிதனை காவல் செய், இவன் தப்பி ஓடினால் இவன் உயிருக்கு ஈடாக உன் உயிரையோ
40 கிலோகிராம் நிறையுள்ள வெள்ளியையோ கொடுக்க வேண்டும் என்றான். ஆக இவன் ஒரு வித்தியாசமான அல்லது மாறுபட்ட ஒரு செயலை செய்கிறான். என்ன செயல் என்றால், இந்த அரசன் வருகின்ற வழியில், ஆகாப் அரசன் வருகின்ற வழியில் அடியை வாங்கிக்கிட்டு வர்ற வழியில் ரத்தம் அப்படியே ஊற்றுது. இவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே இரத்த காயங்களாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவன் அடித்து போட்டான். இப்படி தான் அடிக்க சொன்னான். ஆனால் முதலானவன் அடிக்க மாட்டேன்னா, ரெண்டாவதுவன் நல்லா இதுதான் வாய்ப்புன்னு வச்சு இறைவாக்கினர் ஒரு அடி அடிச்சிட்டான். அடி தாங்க முடியாமல் இறைவாக்கினர் இப்போ நடுவழியில் நிற்கிறார். எந்த நிலையில் நிற்கிறார்? கண்களை கட்டி கொண்டார், மாறு வேடத்தில் நிற்கிறாரு. அப்போ அரசன் வருகின்ற போது என்ன பண்ணிடுறாரு? அரசனை பார்க்க வேண்டுங்கிற எண்ணத்தில் அந்த வழியில் நிற்கிறார், மாறு வேடத்தில். 39ஆம் வசனம். அவ்வழியே அரசன் வந்தபோது அவர் அரசனை அழைத்து, அடியான் போர்க்களத்தினுள் நுழைந்தபோது ஒருவன் என்னிடம் ஓர் ஆளை கொண்டு வந்து, இம்மனிதனை காவல் செய், இவன் தப்பி ஓடினால் இவன் உயிருக்கு ஈடாக உன் உயிரையோ 40 கிலோகிராம் நிறையுள்ள வெள்ளியையோ கொடுக்க வேண்டும் என்றான். ஆக அந்த இவனை அடித்தது மட்டுமல்ல, அவ்வழியே அரசனை பார்க்க வந்திருக்கிறான். அப்போ அரசன்ட்ட இவன் தன்னை அறிமுகப்படுத்துவது எப்படி சொல்கிறான்னா, அடியான் போர்க்களத்தினுள் நுழைந்த போது, எங்கே போருக்கு போனது மாதிரி. இந்த அடி எங்கே விழுந்திருக்கு? இவன் இவன் ஒருத்தன் அடித்தான்னு சொல்ல, நான் போருக்கு போன போது போர்க்களத்தில் எனக்கு அடி விழுந்தது, நான் குற்றுயிரும் குறையுமாக நின்றேன். அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் என்கிட்ட வந்தான். அவன் என்ன பண்ணா, ஒரு மனிதனை கையில் என்கிட்ட ஒப்படைச்சி விட்டு, இவனை காவல் செய், இவன் தப்பி ஓடினால் இவன் உயிருக்கு ஈடாக உன் உயிரையோ, உன் உயிரை அப்படி உயிரெடுக்காட்டினா 40 கிலோகிராம் நிறைவுள்ள வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதற்கடுத்து 40 அடியான் இங்கும் அங்கும் வேலையாய் இருந்தபோது அவனை காணவில்லை என்றார். யாரை பாதுகாப்புக்காக விட்டுட்டு போனானோ அவனே காணவில்லை. பொறுப்பில் நான் விட்டுட்டு போனேன், ஒருத்தன் விட்டு போனேன், அவன் இப்போ என்ன பண்ணிட்டான்? தப்பி ஓடிட்டான். அவன் என் கையில் இல்லை. யார் கையில் இல்லை? இந்த அடிபட்டவனுடைய கையில் இல்லை. இந்த அடிபட்டவனை விட்டவன் யார்? இன்னொரு வழிப்போக்கன். இப்போ நான் போருக்கு போயிருந்தேன். போரில் போய் என்னை அடித்து போட்டாங்க. மிக கடுமையாக என்னை தாக்கி விட்டார்கள். நான் குற்றுயிரும் குளையரமாக வந்த வழியில் ஒருத்தன் என்கிட்ட ஒரு ஆளை கொடுத்துட்டு, இவனை வச்சுக்க, நான் போயிட்டு இவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். அதுக்கு இடையில் நான் கொஞ்சம் கவனம் திசை மாறிய போது என் கையில் இருந்தவனும் ஓடி போயிட்டான் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். இஸ்ரேலின் அரசன் அவரை பார்த்து, உனக்குரிய தீர்ப்பை நீயே உமக்கு அளித்து விட்டாய் என்றான். ஆக இப்போ ஆகாப் அரசன், அது உனக்கு தேவைதான், உனக்கு என்ன வரணுமோ அது சேர்ந்துருச்சு. உனக்கு நீ அடியும் வாங்கி விட்டாய், உன்னை விட்டு போன அந்த அவனும் ஓடி போயிட்டான். அப்போ இனி உன்னை உன்கிட்ட யார் விட்டானோ அவன் திரும்பி வரும்போது என்ன நடக்கும்? உன்னை கொன்று விடுவான். அதனால் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தால் ஆகும் அப்படிங்கிறான். ஆனால் இது உண்மையிலேயே இறைவாக்கினுக்கு நடந்த ஒன்றா? அவன் ஏற்கனவே நாடகம் போடுகிறான் இறைவாக்கினன். இன்னொருவன் அடிக்க வச்சுட்டு தான் இப்போ போய் சொல்கிறான். ஏதோ போர்க்களத்திலே இவனுக்கு இந்த துன்பம் நேர்ந்தது போல் அவன் ஒரு நாடகம் ஆடுகிறான். உண்மையிலே இவனுக்கு எங்கே நடந்தது? யார் அடித்தது? இன்னொருவன் அடிச்சிருக்கிறான். அப்படி அடித்ததின் விளைவு தான் இவனுக்கு உடம்பெல்லாம் காயங்கள். ஆனால் இவன் எப்படி சொல்கிறான்? நான் போருக்கு போனேன், எனக்கு காயங்கள் ஏற்பட்டு விட்டது. திரும்பி வரும்போது ஒருத்தனை கொண்டாந்து கொடுத்தான், அவனும் தப்பிச்சு கொடுத்தான், இப்போ என்னுடைய உயிர் போக போகுது அப்படிங்கிற சொல்லுகின்ற போது, உன்னுடைய நிலைக்கு நீயே காரணம். இப்போ தான் இந்த ஆகாப் அரசனுக்கு முன்னால் இருக்கிறவன் தன்னுடைய சொந்த முகத்தை காட்டுகிறான். 41. உடனே அவர் தமது கண்கட்டை அவிழ்த்து கொள்ள, இஸ்ரேலின் அரசன் அவர் இறைவாக்கினருள் ஒருவர் என்று அறிந்து கொண்டான். ஆக என்ன நடக்குது? அவன் கண்களை கட்டி கொண்டு தான் வர்றான்.
இந்த இறைவாக்கினர் என்ன பண்ணுறான், கண்களை கட்டி கொண்டு வருகிறான். கட்டி கொண்டு வந்து தான் இந்த அளவுக்கு நான் கையில் என்கிட்ட ஒப்படைச்சவன் தப்பிச்சு ஓடிட்டான். நான் இப்போ அவன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கான், நீ வந்து ஆளை சரியாக ஒப்படைக்காட்டினா உன்னை கொன்னுருவேன் அப்படிங்கிறான். அதனால் என்னோட உயிர் போக போகிறது என்று அவன் சொல்லுகின்ற போது அதனுடைய தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டியதான் என்று அரசன் சொல்லுகின்ற போது அவன் உடனே கண்களை திறக்கிறான். கண்களை மூடியிருந்த துணியை கலட்டுகிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது ஆகாப்புக்கு அந்த கண்களை மூடியிருந்தவன் அடி வாங்கியவன் அல்லது வழிப்போக்கனிடத்திலே ஒரு நபரை பெற்றவன் யார் என்று. அவன் யார்? இறைவாக்கினர். இப்போ இறைவாக்கினன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அப்போது இறைவாக்கினர் அரசரை நோக்கி, ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், சாவுக்கு குறிக்கப்பட்டவனை நீ உன் கையிலிருந்து தப்பி போகும்படி செய்ததால். சாவுக்கு குறிக்கப்பட்டவன் யார்? பெனதாத்து. இப்போ சாவுக்கு குறிக்கப்பட்ட ஒருவன் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறான். அவனை நீ என்ன பண்ணணும்? சாகடிக்கணும். சாகடிக்காம நீ என்ன பண்ண? தப்பியோட விட்டுட்ட. அப்போ தப்பியோட விட்டால் என்ன நடக்கும்? நீ வேண்டுமென்றே தப்பியோட விட்டு இருக்கிறாய். அவன் உயிருக்கு பதிலாக உன் உயிரையும் அவன் மக்களுக்கு ஈடாக உன் மக்களையும் எடுத்துக்கொள்வேன் என்றார். இப்போ இறைவாக்கினர் இவர் நடத்திய நாடகத்துக்கான உண்மை நிலையை இப்பொழுது ஆகாபிடத்தை சொல்லுகிறார். அப்போ நடித்து காட்டியிருக்கிறார். ஆகாப்பு பெனதாதுவை தண்டிக்காமல் அவனுக்கு சுதந்திரம் வழங்கி அவனை விட்டுவிட்டதால் இது யாருக்கு கோபம் வந்து விட்டது? யாவேக்கு. அதனால் யாவே என்ன செய்ய போகிறார்? நீ தண்டிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட நபரை நீ என்ன செய்திருக்கிறாய்? விடுவித்திருக்கிறாய். அப்போ அந்த தண்டனையை இப்பொழுது யார் பெற வேண்டும்? நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீயும் உன் மக்களும். அப்படின்னா என்ன நடக்கப் போகிறது? நீயும் உன் மக்களும் தண்டிக்கப்படுவீர்கள். 43. இஸ்ரேலின் அரசனோ ஆத்திரமும் கோபமும் கொண்டவனாய் அரண்மனையை நோக்கி புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான். என்றால் இது தாங்க முடியல. இறைவாக்கினர் சொன்னதை யாரால் தாங்க முடியல? ஆகாப்பினால் தாங்க முடியவில்லை. தனக்கு முடிவு வரப்போகிறது. அது மட்டுமல்ல, தன் மக்களுக்கும் முடிவு வரப்போகிறது. தன்னுடைய நாட்டுக்கும் அவமானம் ஏற்பட போகிறது. தன் நாடும் அந்த மன்னனாலே தண்டிக்கப்பட இருக்கிறது என்கிற சிந்தனை வந்த உடனேயே இவனுக்கு பயம் தொற்றிக்கொள்கிறது. இவன் என்ன செய்வதென்று முழிக்கிறான். அதனால் இவனுக்கு அப்படியே கோபமும் ஆத்திரமும் அப்படியே கொப்பளித்து கொண்டு வருகிறது. வேறு வழி இல்லை, எங்கே தான் போகணும்? சமாரியாவுக்கு அவன் வேகமாக ஓடிறான். அவன் அந்த போரினுடைய முடிவை கூட பார்க்க முடியவில்லை. போர் முடிவதற்கு முன்னாலே அவன் என்ன பண்ணிடுறான்? தன்னுடைய சொந்த நகர் ஆகிய சமாரியாவுக்கு ஓடி போகிறான். ஆக இந்த கதையானது ஆகாப்பு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தெளிவாக சொல்கிறது. ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? யார் இந்த போரிலே தண்டிக்கப்பட வேண்டுமோ அவனுக்கு நீ தண்டனை கொடுக்காமல் என்ன செய்திருக்கிறாய்? அவனை விடுவித்து விட்டாய். அவன் யாவைக்கு சொந்தமானவன், யாவைக்கு பலி கொடுக்கப்பட வேண்டியவன், யாவையால் தீர்ப்பிடப்பட வேண்டியவன். அப்படி யாவையால் தீர்ப்பிடப்பட வேண்டியவனுக்கு அவனுக்கு சுதந்திரம் வழங்கக்கூடிய உரிமை யாருக்கு இல்லை? ஆகாப்புக்கு இல்லை. சுதந்திரம் வழங்குவதும் வழங்காதும் யார் கையில் இருக்கிறது? யாவை கையில் இருக்கிறது. உனக்கு பாதுகாப்பாக, உன்னிடத்தில் பாதுகாப்பாகத்தான் ஒப்படைக்கப்பட்டான். ஒப்படைக்கப்பட்டவனை திருப்பி ஒப்படைப்பது யாருடைய பொறுப்பு? அவனுடைய பொறுப்பு, ஆகாப்புடைய பொறுப்பு. அது செய்தான் அவன்? செய்யவில்லை. இவனுக்கு அவனை விடுவிக்க உரிமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உரிமையை விடுவிக்கிறான். ஆகாப்புக்கு உரிமை இருப்பது போல் அவன் கற்பனை செய்து கொண்டு விடுவிக்கிறான். எனவே அதற்கான தண்டனை நீ பெற வேண்டும் என்கிற போது ஆகாப்புக்கு ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது. உடனே அவன் சமாரியாவுக்கு சென்று விடுகிறான். போரினுடைய கடைசி கட்டம் என்ன நிகழ்ந்தது, யார் வெற்றி கொண்டது, யார் தோல்வியுற்றது என்பதையெல்லாம் அவனுக்கு அக்கறை இல்லை. அவனை பொறுத்த மட்டில் இறைவாக்கினர் இப்படி சொல்லிவிட்டாரே, நாம் அழியப் போகிறோம் என்று சொல்லிவிட்டாரே, நாம் சாகப்போகிறோம் என்று சொல்லிவிட்டாரே என்கிற பதவிதைப்பு. அதுக்கு மேலே அவரால் இங்கே நிலை கொள்ளவில்லை. அவர் சமாரியாவுக்கு சென்று விட்டார்.
தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார். எனவே இத்தோடு இந்த 20ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 20ஆம் அதிகாரம் ஒட்டுமொத்தமாக நாம் ஏற்கனவே பார்த்ததுள்ள 5 பகுதிகளை கொண்டிருக்கிறது. சமாரியா நகரானது சிரியர்களால் முற்றுகையிடப்படுகிறது. பெனதாதி 2ஆம் பெனதாதி என்கிற அரசனால். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12. இஸ்ரேல் சிரியாவை வெற்றி கொள்கிறது. 20ஆம் அதிகாரம் 13 முதல் 21. இதன் பிறகு இஸ்ரேலும் சிரியாவும் தங்களுடைய படைகளை மீண்டும் திரட்டுகிறார்கள், வலிமைப்படுத்துகிறார்கள். 20ஆம் அதிகாரம் 22 முதல் 25. இஸ்ரேல் சிரியாவை மீண்டும் வெற்றி கொள்கிறது 2வது முறையாக. 20ஆம் அதிகாரம் 26 முதல் 30. அதன் பிறகு அந்த போரிலே சிறைபிடிக்கப்பட்ட பெனதாதுவை அரசன் விடுவிக்கிறான். ஆகாப் அரசன் விடுவிக்கின்றான். இறுதியாக அந்த பெனதாதுவை விடுவித்ததற்காக ஆகாப்பு யாரால் கண்டிக்கப்படுகிறான்? யாவையால் கண்டிக்கப்படுகிறான். ஆக இந்த 6 பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த பகுதி இருக்கிறது 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவு செஞ்சுருக்கிறோம். ஆமாம், அந்த 20ஆம் அதிகாரத்தை 2 போர்கள் வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் அந்த 20ஆம் அதிகாரத்தை என்ன பார்வையில் நாம் பார்க்க முடியும் தந்தையே? சரியாக சொன்னீங்க. 2 போர்கள், ஆனால் ஒரே அரசர்கள், அதே மாதிரி ஒரே நாடுகள். சிரியாவுக்கு எதிராக இஸ்ரேல் போரிடுகிறது. சிரியாவினுடைய மன்னன் பெனதாது, இஸ்ரேலின் மன்னன் ஆகாப். இந்த போரினால் என்ன பயன்? முதல்ல அடிப்படையில் எந்த பயன் இருக்க போகிறதில்ல. பாதிக்கப்படுகிற எல்லாருமே மக்கள் தான். அதுவும் குறிப்பாக நீங்கள் எந்த போரை எடுத்துக்கிட்டாலும் யார் பாதிக்கப்படுவா என்றால் குழந்தைகள், பெண்கள், ஏழை எளியவர்கள். ஒன்று பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுவார்கள். 2வது இந்த தாக்குதலின் பயனாகவும் பாதிக்கப்படுவார்கள். போர் வீரர்கள் இறக்கின்ற போது பெண்கள் விதவைகளாக மாறுவார்கள், கைம்பெண்களாக மாறுவார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் தந்தை ஆதரவற்ற நிலை. அது மட்டுமல்ல, பொருளாதார அளவிலும் பாதிப்புகள் வரும், சமூக ரீதியாகவும் பாதிப்புகள் வரும். நாட்டில் போர் நடக்கின்ற போது நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி. ஏன்னா பணம் எல்லாமே, மூலதனம் எல்லாமே போர் கருவிகளுக்கு செலவழிக்கப்படும், மக்களுக்கு செலவழிக்கப்படாது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் வாள்களை கலப்பை குழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரு வாள்களாகவும் அடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதனால் இனி போரே நடக்கக்கூடாது. நீ வாள்களையெல்லாம் என்ன பண்ணுமா? கலப்பை கொழுக்களாக மாற்றணும். உன்னுடைய ஈட்டிகளை எல்லாம் கருக்கரு வாள்களாக மாற்றணும் அப்படிங்கிறார். வாள்கள் வழக்கமாக போருக்கு பயன்படுத்தப்படுவது. இவற்றை கலப்பை கொழுக்களாக மாற்றுகிற போது என்ன நடக்கும்? விவசாயம் பண்ணலாம், அது வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும், பயிர்த்தொழில் செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் கலப்பை. 2வது கருக்கருவாள், ஈட்டிகளையெல்லாம் கருக்கருவாள் என்பது அறுவடைக்கு பயன்படுகின்ற பொருள். இப்போ தானிய அறுவடைக்கு பயன்படுகின்ற பொருள் கருக்கருவாள். ஈட்டி மனிதனை கொலை செய்ய, வாளும் மனிதனை கொலை செய்ய. அத்தோடு அவர் நிற்கலை. நாட்டிற்கு எதிராக நாடு வாள் எடுக்காது. ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு வாள் எடுக்கக்கூடாது. அத்தோடு அவர் நிற்கலை. இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். இனிய இதயங்களே, அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ 100 ஆண்டுக்கு பிறகு மனநிலை எப்படி மாறுகிறதுன்னு பாருங்கள். இறைவாக்கினருடைய மனநிலை. இங்கே உள்ள இறைவாக்கினர் இவரை போருக்கு தயார்படுத்துகிறார். உதாரணமாக 13ஆம் வசனத்தில் வர்ற இறைவாக்கினர், ஒரு இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசன் ஆகாப்பை அணுகி, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த பெரும் படை முழுவதையும் பார்த்தாயா? பாருங்கள், இதுதான் உண்மையான இறைவாக்கு. இறைவாக்கு என்பது வளர்ச்சியை கொடுப்பது, அநீதியை ஒழித்து கட்டுவது, நாட்டில்
தீமைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்கள் நடக்கின்ற போது அதை